குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்தரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. இன்று நம்ம பார்க்க இருக்கும் பதிவு மீனராசி. இந்த மீனராசிக்கு தற்போதைய நிலையில் தமிழ் புத்தாண்டு எத்தகைய பலன்களை கொடுக்க இருக்கிறது, இவங்களுக்கு இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு வருட பிறப்பு கோச்சார நிலையில் கிரக நிலைகள் மாற்றம் இவங்களை என்ன செய்ய இருக்கிறது, மாற்றங்கள் ஏற்படுமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கணும். மீனராசி அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ராசிங்க. அதாவது ஆச்சாரம், அனுஷ்டாரம், ஆன்மீகம், கலை இதையும் இவங்க கையில் வச்சுருப்பாங்க. அதே போல் இந்த ஆடம்பரம் அல்லது ஒரு நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது இதையும் இவங்க வச்சுருப்பாங்க. இது இரண்டும் சேர்ந்த ஒரு கலவை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா அது மீனராசி. அதாவது ஆன்மீகமும் இருக்கும், சுகமும் இருக்கும். ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி அதில் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இவங்களை பொறுத்தவரையிலும் அடுத்தவங்களோடு பழகிறதுலையாகட்டும், அடுத்தவங்களோடு பேசுறதுலையாகட்டும் ரொம்ப ஈஸியாக இவங்க கூட பேசிடலாம், இவங்களோடு பழகிடலாம். இவங்களுக்கு இருக்கிற எந்த ஒரு கஷ்டத்தையும் மற்றவங்கக்கிட்ட வெளிப்படையாக இவங்க தங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை சொல்ல மாட்டாங்க. இவங்க அழுகுறாங்கனாலும் அது வெளியில் தெரியாது, சிரிச்சாங்க அப்படின்னாலும் அது தெரியாது. சுக துக்கங்களை இவங்களுக்குள்ளேயே வச்சுன்னு இருப்பாங்க. அதை மற்றவங்கக்கிட்ட வெளிக்காட்டிக்கிறது இல்லாத ஒரு நிலைப்பாடு இவங்கக்கிட்ட இருக்கும். எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அதை இவங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் 4 பேர் பார்க்கும்போது நல்லா ஜாலியாக சிரித்து பேசுறது, அந்த கவலைகளையோ அல்லது வருத்தங்களையோ அல்லது துன்பங்களையோ அடுத்தவங்கக்கிட்ட காட்டிக்காமல் நான் நல்லா ஒரு ஜாலியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை வெளிப்பார்வையாளர்களுக்கு தோற்றுவிக்கும் தன்மை அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட மட்டுமே இருக்கும். மற்றவங்களால் இது போன்ற நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தவே முடியாது. அந்த ஒரு தன்மை இந்த மீனராசிக்கு மட்டுமே உண்டு. ரொம்ப நல்லா பழகக்கூடியவங்க, நல்லா பேசக்கூடியவங்க, அன்பானவர்கள், ஆன்மீகம், சாஸ்திரம், கலைத்துறை இதிலெல்லாம் ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க. எல்லோரையும் எப்படி சொல்கிறது, ரொம்ப மற்றவங்க மேலே ஒரு அதீத நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க. ஒன்று அடுத்தவங்களை ரொம்ப நம்பி மோசம் போயிட்டேன்னு சொல்கிறவங்களும் இவங்க தான். அல்லது என் கூட இருந்துக்கிட்டே எனக்கு குழி பறிச்சுட்டே நான் உன்னை என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பொறும்பிக்கிட்டே அவங்கள பழிதீர்க்கும் அன்பர்களும் இவங்க தான். இந்த 2 குணமும் இந்த மீனராசி அன்பர்களிடத்தில் உண்டு. ஸோ இந்த மீனராசியை பொறுத்தவரையிலும் கடந்த சில வருடங்களாக அப்படி ஒன்றும் மேன்மையான ஒரு நல்ல பலன்களை சொல்லும் கோச்சார நிலைகள் இல்லை. அதாவது கோச்சாரம் அப்படிங்கிறது வருட கிரகங்களை பொறுத்தவரையிலும் முக்கியமான கிரகமாக கருதப்படுவது சனீஸ்வர பகவான். அவங்க அந்த சனீஸ்வர பகவானை பொறுத்தவரையிலும் கடந்த 2.5 ஆண்டுகளாக 7.5 சனி என்ற ஒரு காலச்சூழல் இவங்களை அப்படியே நெருங்கி வந்தது. விரையச்சனி முடிஞ்சு இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜென்மச்சனி போயிட்டுருக்குது. ஆக கடந்த சில வருடங்களாக இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அல்லது இவங்களுடைய நிலைப்பாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கொடுத்துருக்கோம். நமக்கு மட்டும் ஏன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கூட சிலருக்கெல்லாம் எழுந்திருக்கலாம். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த உடலில் இந்த அலர்ஜி அல்லது ஒவ்வாமை அப்படின்ட்டுலாம் சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டிருக்கும். அதுலேயும் குறிப்பாக முகத்தில் நிறைய மாற்றங்களை சந்திச்சிருப்பாங்க. ஒரு சிலருக்கெல்லாம் அந்த முகம்லாம் பார்த்தோம்னா கருவளையம் ஏற்பட்டு முகமே கருவடைஞ்சி பார்க்குறதுக்கே அப்படி ஒரு சகிப்புத்தன்மையை கொடுத்துரும். சகிப்புத்தன்மை அப்படின்னாக்கா மற்றவங்களாம் பார்த்து அருவருக்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை கொடுத்துரும். அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள்லாம் அனுபவித்த அன்பர்கள்லாம் இந்த மீனராசியில் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இருப்பினும் இந்த புத்தாண்டு உங்களை பொறுத்தவரையிலும் ஓரளவுக்கு ஒரு
மன ஆறுதல், மன மகிழ்ச்சி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு திகழப் போகுது. அதுலேயும் குறிப்பாக வந்து தெய்வமே நீலாம் இருக்கிறியான்னு ஒரு கேள்வியை கேட்ட ஆளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாக்கா, அந்த தெய்வம் உங்களோடு நேரில் நின்று பேசும் தருணம் வரும். அந்த காலமும் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறது தான் இந்த தமிழ் புத்தாண்டு சொல்லுது. தெய்வ அனுகூலத்தை இதுவரையிலும் நான் பார்க்கல அப்படின்னாக்கா, இனி வரும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு உங்களால் வந்து பார்க்க முடியும், உணர முடியும். அதேபோல் வந்து ஆன்மீகத் துறையில் நல்ல ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும் ஒரு மகான்கள் அல்லது குருமார்களை நீங்கள் சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு அல்லது தெய்வ வழிபாட்டில் இதுவரையிலும் இருந்த உங்களுடைய தடைகள் நீங்கும். அதனுடைய நிலைப்பாடுகளில் ஒரு பெரிய ஒரு மனம் மாற்றம், ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் கிடைக்கும். திருமணமாகி எனக்கு இதுவரையிலும் வந்து ஒரு குழந்தை பேர் இல்லை அப்படின்ற தம்பதிகளுக்கு இந்த காலகட்டங்கள், இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வந்து குழந்தை பேருக்கான பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. நான் தாத்தா ஆவேனா, பாட்டி ஆவேனான்னு காத்துட்ருக்கிற ஒரு சில அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதற்குண்டான செய்திகள் காதில் வந்து ஒரு நல்ல ஒரு இனிப்பான செய்தியாக வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இன்னும் ஒரு சில அன்பர்களுக்கெலாம் வந்து எதனா வந்து ஒரு மகிழ்ச்சியான அல்லது வந்து ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்வுகளை பற்றி பேசணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு ரொம்ப நாளாக வந்து இந்த சுப நிகழ்வு என் வீட்டில் வந்து தட்டிக்கிட்டே போகுது, கைகூடியாக வரலை அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாடுகள் ஏதேனும் இருந்தது அப்படின்னாக்கா, இந்த தமிழ் புத்தாண்டு வருபிறப்புக்கு பிறகு நீங்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்தீங்க அப்படின்னாக்கா, அது வந்து நல்ல சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஸோ இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ஒரு நல்ல தெய்வ அனுகூலம் உள்ள ஒரு வருடமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு நிலைப்பாடு. உங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மனோநிலையும் இனி இந்த தமிழ் புத்தாண்டில் கிடைக்கப் போகும் ஒரு மனோநிலையும் உங்களால் வந்து நிறைய வித்தியாசங்களை உணர முடியும். இதுக்கு முன்னாடி வந்து தெய்வத்தை பற்றின ஒரு சிந்தனையே இல்லாமல் இருந்த நீங்கள் தெய்வ அனுகூலம் அல்லது வந்து தெய்வ பக்தி அல்லது வந்து தெய்வ காரியங்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே தீவிரமாகவும் அதே சமயத்தில் வந்து மனசு அதை விரும்பி அதை நல்ல ஒரு ஒற்றுமையோடு ஒரு மனமும் அந்த சிந்தனையும் சேர்ந்து இரண்டும் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்து அதில் வந்து ஒரு நல்ல பெயரும் நல்ல புகழும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் காலமாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு பிறப்பு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பல செய்திகளை கொண்டு வரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. திரும்பவும் சொல்ல வரது என்ன அப்படின்னாக்கா, தெய்வ அனுகூலம் சார்ந்த விஷயங்களுக்கும் அதே போல் வந்து குருமார்கள் அல்லது அந்த குரு உபதேசம் செய்பவர்கள், ஆன்மீக பெரியோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குருமார்களை சந்திக்கும் அந்த வாய்ப்பு, இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுங்க. ஸோ இதுவரை இருந்த அந்த மனக்கசப்புகள் உங்களுக்கு குறைய போகுது. இனி இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ இந்த வாய்ப்பை வந்து நழுவ விடாதீங்க. அந்த தெய்வத்தின் மீது இருந்த அந்த குறையை கைவிட்டுட்டு தெய்வம் உங்களுக்காக காத்திருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோட தெய்வங்களை நாடி செல்லுங்கள். வெற்றி நிச்சயம் உங்கள் கைகளில் கிட்டும் என்று சொல்லி மனதார வாழ்த்துகின்றோம். ஆதலால் மீனராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு நல்ல ஒரு மங்களகரமான மகிழ்ச்சியான ஒரு மன நிறைவான ஒரு ஆண்டாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இதுவரை நடந்த விஷயத்தை பண்ணி எண்ணி அல்லது அதை நினச்சி ரொம்ப அதிலே மன தோண்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காதீங்க. அதுலேருந்து மீண்டு வந்துடுங்க. வரப்போகின்ற அந்த மகிழ்ச்சியான அந்த தருணத்தை எதிர்நோக்கி காத்திருங்கள். அது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு. அது திருமண விழாவாக இருந்தாலும் அல்லது குழந்தை பேறு காலமாக இருந்தாலும் அல்லது வேறு ஏதேனும் ஒரு குலதெய்வ அல்லது பூர்வீக அல்லது மகான்கள் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல
வைபவ் தரக்கூடியது. அதாவது வந்து மனசுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடியது. அந்த மாதிரியான சில சந்தர்ப்பங்கள் உங்களை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயமா எல்லாம் நன்மையில் முடியும். ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.